சட்டசபை கட்சியின் கொறடாவையும் அந்த சட்டசபை கட்சியின் தலைவரையும் அரசியல் கட்சியே நியமிக்கிறது. சட்டமன்ற கட்சி தானாக எதையும் தேர்வு செய்ய முடியாது என்று சுபாஷ் தேசாய் வெர்சஸ் மகாராஷ்டிரா ஆளுநர் வழக்கில் உச்சநீதிமன்றம் தெளிவாக கூறியிருக்கிறது. இன்பதுரை விஜயை எச்சரித்திருக்கிறார். குதிரை பேரம் தொடர்பான விஷயங்களை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்காதீங்க, போய் வம்புல மாட்டிக்காதீங்க என்பதை சுட்டிக்காட்டி இருக்கிறார். தொண்டாமுத்தூர் மக்கள் தாவேக்காவை தோற்கடித்துத்தான் வேலுமணியை ஜெயிக்க வைத்தார்கள். தன்னை வெற்றி பெற செய்த மக்களுக்கு விசுவாசமாக இருப்பது அறமா, தனக்காக தன் தொகுதி மக்களால் தோற்கடிக்கப்பட்ட தாவேக்காவுக்கு முட்டு கொடுப்பது அறமா? கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலர் ரவிக்குமார் வேலுமணி பிரிவினரை அமைச்சர்களாக்க கூடாது என கூறியிருக்கிறாரே. வணக்கம் நண்பர்களே. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய லோக்சபா எம்பியும் அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளருமான ரவிக்குமார் எக்ஸ் தளத்தில் ஆங்கிலத்தில் மிக மிக முக்கியமான சட்டபூர்வமான விஷயத்தை பதிவிட்டு இருக்கிறார். அதனுடைய தமிழாக்கத்தை நம்ம பார்க்கலாம். அவர் என்ன சொல்லி இருக்கிறார்ன்றத ஃபுல்லா பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அதனுடைய இன்டர்பிரிட்டேஷன், அதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய டேக்அவேஸ் இதெல்லாம் பார்க்கலாம். இப்ப ரவிக்குமார் என்ன சொல்றாருங்கிறத பார்ப்போம். முதல்வர் விஜயனுடைய அரசுக்கு ஆதரவு தந்திருக்கும் அதிமுக எம்எல்ஏ எஸ்பி வேலுமணி பிரிவின் 25 எம்எல்ஏக்களும் தகுதி நீக்கம் செய்யப்படுவதற்கு வாய்ப்புள்ளவர்கள். இந்த எம்எல்ஏக்களில் சிலரை அமைச்சர்களாக நியமிக்க முதல்வர் பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வருகின்றன. அத்தகைய நியமனங்கள் சட்டப்படி அனுமதிக்கத்தக்கதா என்பது மிக முக்கியமான விவகாரமாகும். அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்கிற முறையில் எடப்பாடி கே பழனிசாமிக்கு மட்டுமே கட்சியின் கொறடாவை, அதாவது விப்பை நியமிக்கும் அதிகாரம் உள்ளது. இதை உச்சநீதிமன்றம் தெளிவாக உறுதிப்படுத்தி உள்ளது. சட்டசபை கட்சியின் கொறடாவையும் அந்த சட்டசபை கட்சியின் தலைவரையும் அரசியல் கட்சியே நியமிக்கிறது. சட்டமன்ற கட்சி தானாக எதையும் தேர்வு செய்ய முடியாது என்று சுபாஷ் தேசாய் வெர்சஸ் மகாராஷ்டிரா ஆளுநர் வழக்கில் உச்சநீதிமன்றம் தெளிவாக கூறியிருக்கிறது. மேலும் என்ன விதமாக வாக்களிக்க வேண்டும் அல்லது வாக்கெடுப்பை புறக்கணிக்க வேண்டுமா, தவிர்க்க வேண்டுமா, இல்லையா என்பது போன்ற உத்தரவை அரசியல் கட்சியே பிறப்பிக்க முடியும், சட்டமன்ற கட்சி அல்ல என்றும் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தி இருக்கிறது. எனவே அதிமுக தலைமையால் பிறப்பிக்கப்பட்ட கொறடா உத்தரவு அந்த கட்சியின் சின்னத்தில் போட்டியிட்டு வென்ற அத்தனை எம்எல்ஏக்களையும் கட்டுப்படுத்தும். எடப்பாடியார் உத்தரவை மீறும் எந்த ஒரு எம்எல்ஏவும் 10வது அட்டவணையின் 2வது பத்தியின் கீழ் தகுதி நீக்க நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும். இந்நிலையில் தகுதி நீக்கத்தை எதிர்கொண்டிருக்கும் எம்எல்ஏக்களை அமைச்சர்களாக்க விரும்பினால் அதற்கு அரசமைப்பு சாசன ரீதியில் தடையில்லை என்பதையும் ஒப்புக்கொள்ள வேண்டும். அரசமைப்பு சாசனத்தின் 164 1B பிரிவு 10வது அட்டவணையின் 2வது பத்தியின் கீழ் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ஒரு எம்எல்ஏவை அமைச்சராக நியமிக்க தடை விதிக்கிறது. ஆனால் அந்த தடை ஒரு எம்எல்ஏ தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பிறகுதான் நடைமுறைக்கு வரும். 10வது அட்டவணையின் கீழ் ஒரு உறுப்பினரை தகுதி நீக்கம் செய்ய கோரும் மனு சபாநாயகரின் பரிசீலனையில் நிலுவையில் இருக்கும் போது அந்த உறுப்பினர் அமைச்சராவதை 164 1B பிரிவு தடுக்காது. எனவே தகுதி நீக்கம் செய்யப்படும் வரை அந்த எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாகும் சாத்தியம் கொண்டவர்கள் தான். இருப்பினும் அரசமைப்பு சாசன அறம், அதாவது கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி மற்றும் ஜனநாயக விழுமியம் சார்ந்த விஷயங்களில் சட்டத்தன்மை மட்டுமே அளவுகோலாக இருக்க முடியாது. இதிலிருந்து 2 விஷயங்கள் தெளிவாகின்றன. ஒன்று, அதிமுக பொதுச் செயலாளர் என்கிற முறையில் எடப்பாடி பழனிசாமிக்கு கொறடாவை நியமிக்கும் அதிகாரம் உள்ளது. அவர் பிறப்பிக்கும் உத்தரவு கட்சியின் எம்எல்ஏக்களை கட்டுப்படுத்தும். எனவே கட்சி தலைமையின் உத்தரவுக்கு மாறாக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த 25 எம்எல்ஏக்களும் தகுதி நீக்க நடவடிக்கைக்கு உள்ளாவார்கள். 2, அத்தகைய எம்எல்ஏக்களை அமைச்சர்களாக நியமிக்க அரசமைப்பு சாசன தடையேதும் இல்லை என்றாலும் அவ்வாறு செய்வது அரசியல் தார்மீகம் மற்றும் அறம் சார்ந்த கேள்விகளை எழுப்பும். 3, மாண்புமிகு முதலமைச்சர் அதிமுக எம்எல்ஏக்களை அமைச்சரவையில் சேர்க்க விரும்பினால் அரசமைப்பு சாசன ரீதியாக செய்வதற்கு ஒரே ஒரு சரியான வழி, அந்த எம்எல்ஏக்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு முறையாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து இடைத்தேர்தல் மூலம் மக்களின் புதிய ஆணையை பெறுவதே ஆகும். இறுதியில் தீர்மானிக்க வேண்டிய கேள்வி,
சட்டபூர்வமானது என்பதை விட அரசியல் சார்ந்தது. மக்கள் இத்தகைய கட்சி தாவல்களை ஏற்றுக்கொண்டு அந்த எம்எல்ஏக்களை வேறொரு கட்சியின் கீழ் மீண்டும் தேர்ந்தெடுப்பார்களா என்பதாகும். அதுவே இத்தகைய அரசியல் போக்கின் நியாயத்தன்மையை சோதிக்கும் என்று ரவிக்குமார் எம்பி கூறியிருக்கிறார். இதுல ரவிக்குமார் தன்னுடைய பதிவுல கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி பற்றி குறிப்பிடுகிறார். அதாவது அரசமைப்பு சாசன அறம் அப்படிங்கிறத சொல்லுகிறார். இத அவர் வலியுறுத்துவதற்கு என்ன காரணம்? ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. விஜயுடைய அரசு பொறுப்பேற்று சில நாட்கள் தான் ஆகின்றன. ஆனால் இந்த அரசின் மீது குதிரை பேரம் தொடர்பாக, ஹார்ஸ் ட்ரேடிங் தொடர்பாக நிறைய புகார்கள் பல்வேறு விதமாக சுமத்தப்பட்டுள்ளன. இந்த ஒரு குறுகிய நாட்களுக்குள்ள 3 விதமான புகார்களை விஜயுடைய அரசு எதிர்கொண்டு இருக்கிறது. முதல்ல தன்னுடைய மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜிடம் தாவேகா குதிரை பேரம் பேசியது அப்படின்னு சொல்லி ஆளுநர்கிட்டயே டிடிவி தினகரன் புகார் அளித்து விசாரிக்க சொன்னார். இது எல்லாருக்கும் நினைவில் இருக்கும். நடுநிசிக்கு கூட ஆளுநர் மாளிகைக்கு வந்து அந்த புகார் தொடர்பாக செய்தியாளர்களிடம் டிடிவி தினகரன் பேசியது பலருக்கும் நினைவில் இருக்கும். ஒரே எம்எல்ஏ இருக்கிறதுனால ரொம்ப இலக்கரமாக எங்க எம்எல்ஏ பேர்ல ஒரு ஜெராக்ஸ் காப்பியை கொண்டாந்து கொடுத்து அவர் எங்களுக்கு ஆதரவுன்னு சொல்ற அளவுக்கு திமிரும் ஆணவமும் அராஜக போக்கு இருக்குன்னா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நாங்க ஒன்றும் வெண்ணைகள் இல்லை. தூய சக்தியா மோசடி பண்ணி நீங்க ஆட்சிக்கு வரலாம். ஆட்சிக்கு வர முதல்ல கோடல்லாம் நீங்க எப்படி நீங்க ஆட்சி கொடுப்பீங்க? ஏன்னா மக்கள் உங்களுக்கு ஏதாவது 108 தொகுதியில வாக்களித்துட்டாங்கிற திமிர்ல தைரியத்துல எதை வேணாலும் பண்ணுவீங்களா? அதுக்கப்புறம் பிரேமலதா ஒரு விஷயத்தை சுட்டி காட்டினார். தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டு உங்களுடைய இல்லத்துக்கு ஒருவர் வந்தாரே, அவர் யார் அப்படின்னு சொல்லி விஜயை பார்த்து பிரேமலதா கேட்டார். முதல்வர் அவர்களை சந்திக்க யார் முகத்தை மூடிக்கொண்டு அன்று வாகனத்தில் சென்றார்கள் என்பதை நிச்சயமாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா அதற்கு காரணம் குதிரை பேரம் என்றால் இதைவிட ஒரு தலைகுனிவு இந்த வரலாற்று சிறப்புமிக்க அவையில் எதுவுமே கிடையாது. நிச்சயம் முதல்வர் அதற்கு பதில் சொல்வார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அது எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜத்தான் அவங்க குறிப்பிடுறாங்க அப்படின்னு சிலர் சொல்லுகிறார்கள். அதுக்கப்புறம் சட்டப்பேரவையுடைய எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் வைத்தே சி.வி. சண்முகம் வீட்டுக்கு விஜய் போகிறார். அவர் போவதற்கு முன்பாகவே சோஃபா போகிறது. இதெல்லாம் புஷ்பா படப்பாணியில் ஏதோ ஒன்று நடக்கிறது அப்படின்னு அவர் கேள்வி எழுப்புகிறார். பிளவுபட்ட குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவரோட வீட்டுக்கு ஒரு புது சோஃபா போகுது. சோஃபா பின்னாடியே புது முதலமைச்சரும் அந்த வீட்டுக்கு போறாரு. புதுமையான ஆட்சி புதுமையான ஆட்சின்னு சொன்னீங்க. இன்னைக்கு புஷ்பா பட பாணியில ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னா கட்சி தாவறதுக்கு முன்னாடியே அந்த குரூப் தலைவர் வீட்டுக்கு போய் இவ்வளவு ஓப்பனா அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்தத இதுவரைக்கும் இந்தியாவில யாருமே பார்த்தது கிடையாது. இத பார்த்துட்டு மக்கள் இன்னைக்கு என்ன தெரியுமா கேக்குறாங்க? சேஞ்சுன்னு சொன்னீங்களே, இந்த சேஞ்சுக்கு பின்னாடி மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்ச் இருக்கோ அப்படின்னு மக்கள் சந்தேகப்படுறாங்க. இந்த குதிரை பேரம் தொடர்பாக நிறைய விஷயங்கள் அடிபட தொடங்கிவிட்டன. முன்னெப்போதும் இருந்திராத அளவுக்கு தமிழக சட்டப்பேரவை சம்பந்தப்பட்ட விஷயத்துல இப்போதான் குதிரை பேரம் பற்றிய விவாதம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. அடுக்கடுக்காக புகார்கள் வந்து கொண்டிருக்கின்றன. டிடிவி தினகரன் தொடங்கி உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் இப்பக்குள்ளவே 3 மிக முக்கிய புகார்கள் வைக்கப்பட்டுள்ளன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டி பற்றி ரவிக்குமார் பேசுகிறார். சோ தகுதி நீக்கத்தை எதிர்கொண்டு இருக்கிறவங்களை அமைச்சர்களாக்குவது எந்த அளவுக்கு சரி அப்படிங்கறத அவருடைய கேள்வி. இதை விட இன்னொரு சற்று ஒரு கேள்வி இருக்கு. தகுதி நீக்கத்தை எதிர்கொண்டு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு அமைச்சராக பதவி பிரமாணத்தை ஆளுநர் செய்து வைப்பாரா, அதற்கு ஆளுநர் சம்மதிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த கேள்வியை அதிமுக ராஜ்யசபா எம்பி இன்பதுரை மீண்டும் மீண்டும் எழுப்புகிறார். அத நமக்கு கொடுத்த அந்த காணொலியிலேயே அவர் எழுப்பி இருக்கிறார். நேற்று முன்தினம் இன்பதுரையுடைய ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ நம்ம கொடுத்திருந்தோம். அதுல கூட அவரை சொல்லி இருந்தார். இந்த இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பதவி நீக்கத்திற்கு ஆளாக வேண்டியவர்கள் அவங்க தலைக்கு மேல ஒரு கத்தி தொங்கிக்கிட்டு இருக்க நிலையில இதுல இருந்து யாரும் அமைச்சராகவே ஆக முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து. எப்படின்னா அது அவ்வாறு அவர்கள் அமைச்சரா பதவி பிரமாணம் வைக்க கவர்னர் பண்ண முடியாது. கவர்னர் என்ன சொன்னார்னா, நான் குதிரை பேரத்தை தடுக்க நினைக்கிறேன்,
அதனாலதான் நம்பர்ஸ் சரியா இருக்கான்னு பாக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி எல்லாம் சொன்னார் இல்லையா. ஆமா. ஆனா ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியில உள்ள 47 உறுப்பினர்கள்ல ஒரு குழுவினர் தனியா இருக்க இடத்துல போய் ஒரு முதலமைச்சர் பார்த்திருக்காரு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? குதிரை பேரம் நடந்துடக்கூடாதுன்னு நினைச்சுதான் நான் நம்பர்கள்லாம் கேட்டேன்னு சொன்ன ஒருத்தர் அங்க அந்த ஆபீஸ்க்குள்ள இறங்கி சோஃபா இறங்கி போகுது, அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கவர்னர் எப்படி 163 இன்வோக் பண்ண மாட்டாரு, அவர் சாட்டிஸ்ஃபை எப்படி ஆவாரு அப்படிங்கிறது ஒரு சட்ட வினா, ஒரு வழக்கறிஞராக நான் உணர்றேன். சோ இத்தனை விவகாரங்கள் சட்டபூர்வமான விவகாரங்களும் சட்டத்தை தாண்டிய ஜனநாயக விழுமியம் மற்றும் அறம் சார்ந்த விவகாரங்களும் இப்போது அதிகம் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. ரவிக்குமார் இவ்வாறு பதிவிடுவதற்கு பின்னால் உள்ள அரசியல் நோக்கம் என்ன? எஸ், ரவிக்குமார் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ் பதிவு வெளியிடுவதற்கு தெளிவான அரசியல் நோக்கம் ஒன்று இருக்கிறது. என்னன்னா, விஜய் பிஜேபி பக்கமோ இல்லாவிட்டால் ஹிந்துத்துவ சக்திகளின் பக்கமோ தன்னுடைய தலையை திருப்பி விடக்கூடாது அப்படிங்கறதுல அவங்களுக்கு ஒரு பார்வை இருக்கு. அதனாலதான் டிஎம்கே கூட்டணியிலிருந்து ஓடோடி விஜய்க்கு ஆதரவு அளிப்பதாக அவர்கள் கூறினார்கள். இது காங்கிரஸ்ல தொடர்ந்து IUML வரைக்கும் அந்த நோக்கம் உண்டு. இப்ப நாம எல்லாரும் சப்போர்ட் பண்ணலைன்னா விஜய பிஜேபி கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். அவங்க ஒட்டு மொத்தமா ஏடிஎம்கே சப்போர்ட்ங்கிற மாதிரி கொண்டு போயோ ஏதோ ஒண்ணு பண்ணி விஜய அவங்க டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. அதனால அதுக்கு விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு பார்வை அவர்களுக்கு உண்டு. சோ எந்த விதத்திலும் தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய ஆட்சியில பிஜேபியுடைய கரம் மறைமுகமாக கூட இருந்து விடக்கூடாது. பிஜேபி நிழலை கூட தமிழகத்தில் தடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ரவிக்குமார் உள்ளிட்ட அந்த சைட்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆகட்டும், IUML ஆகட்டும், மற்றவர்கள் எல்லோருடைய நோக்கம். இப்ப இந்த சூழ்நிலையில் தான் ஏடிஎம்கே ஒரு பிரிவு திடீரென விஜய சப்போர்ட் பண்றோம்னு சொல்லிட்டு தனியா வர்றாங்க, உடைச்சிட்டு வெளியில வர்றாங்க. இப்ப என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஏடிஎம்கே தரப்புல கிட்டத்தட்ட 25 MLAக்கள் ஆதரவாக இருக்கிறார். இப்ப நீங்க காங்கிரஸ்ல ஆரம்பிச்சு IUML வரைக்கும் கூட்டினால் கூட இந்த எண்ணிக்கை கிடையாது. இவர்கள் அத்தனை பேருடைய ஆதரவு எதிர்காலத்துல இல்லைன்னு சொன்னாலும் இந்த அதிமுக ஒரு பிரிவின் ஆதரவை வைத்துக் கொண்டு 5 ஆண்டுகளை சுகமாக ஓட்டிவிட முடியும் விஜய். அப்படிங்கிறப்போ விடுதலை சிறுத்தைகளுக்கோ காங்கிரசுக்கோ IUMLக்கோ ஒரு கிரிப்பும் இல்லாமல் போய் விடுகிறது. இன்னும் சொல்ல போனால் அதிமுக ஒரு பிரிவினுடைய ஆதரவு வலுப்பட இவர்களுக்கு அந்த கூட்டல்ல மரியாதையே இருக்காது. எல்லாவற்றுக்கும் மேலாக SP வேலுமணி, CV சண்முகம் இவர்கள் மூலமாக பிஜேபியுடைய மத்திய தலைமை விஜயை ஆட்டுவிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சோ அந்த பிஜேபி ஷேடோல இருந்து விஜய தள்ளி வைக்கணும் அப்படின்னா அதிமுக MLAக்களை நீங்க அமைச்சர்களாக்க கூடாது, அக்செப்டே பண்ணக்கூடாது. அவங்க தகுதி நீக்கத்தை எதிர்கொண்டு இருக்கிறார்கள், எதிர்காலத்துல MLA பதவி பறிக்கப்பட்டு விடலாம் அப்படின்னு ஒரு அட்வைஸ் சொல்றாங்க. இப்ப இந்த அட்வைஸ் அவர் கேட்க மறுத்தால் அதுக்கு இன்னொரு ஆலோசனை சொல்லுகிறார். அப்படி அவங்க உங்களுக்கு உறுதியா சப்போர்ட் தராங்கன்னா பேசாம அவங்க பதவியை ராஜினாமா செய்ய சொல்லுங்க, உங்க கேண்டிடேட்டா நீங்க அந்த களத்துல இறக்குங்க. அப்போ தாவேகா MLAக்களா வரட்டும், மக்கள் தீர்ப்போட வரட்டும், அப்ப நீங்க அதை அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஆலோசனையை ரவிக்குமார் முன்வைக்கிறார். எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அதாவது மத்திய பிரதேஷ்ல இதே போல காரியம் நடந்தது. காங்கிரஸ்ல இருந்து ஜோதிராதித்ய சிந்தியா 20க்கும் மேற்பட்ட MLAக்களோட வெளியில வந்தார். MLA பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு அதுக்கப்புறம் பிஜேபி டிக்கெட்ல அத்தனை பேர் நின்னாங்க, பெருவாரியாக ஜெயித்தார்கள். அவங்க ஜெயிச்சு அதுக்கப்புறம் மத்திய பிரதேஷ்ல பிஜேபி பெரும்பான்மை பெற்றது. சிவராஜ் சிங் சௌஹானுடைய அரசு பதவியேற்றது. இதெல்லாம் வரலாறு. இந்த சம்பவம் நடந்தப்போ நானும் ரவிக்குமாரும் புதிய தலைமுறையில பேசி இருக்கோம். அப்போ இதை கடுமையாக எதிர்த்தவர் ரவிக்குமார் இன்றைக்கு இதே விஷயத்தை ஆலோசனையாக விஜய்க்கு வழங்குகிறார். என்ன விதமான அரசியல் இப்படி எல்லாம் இருக்கணும்? அதாவது ரவிக்குமார் அறம் பற்றி பேசுகிறார். இப்ப அவங்களை ராஜினாமா பண்ண சொல்லிட்டு அவங்க கட்சியில சேர்த்து அந்த கட்சி டிக்கெட்ல அந்த தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற செய்வது அப்படிங்கறது அறம் சார்ந்த விஷயமா? என்னங்க அது? மத்திய பிரதேசல இதே விஷயம் நடந்தப்போ நீங்க எதிர்த்தீங்களே, நீங்களும் நானும் தான் பேசியிருக்கோம், நல்ல நினைவுல இருக்கு. இன்னைக்கு அதையே ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆலோசனையாக நீங்க சிபாரிசு பண்றீங்க. சோ ரவிக்குமாருடைய அல்டிமேட் என்ன? இவர்கள் அதிமுக MLAக்களாகவே தொடர்கிற வரை பிஜேபியினுடைய ஒரு பிடி இருந்து கொண்டிருக்கும், பிஜேபி கரம் இருந்து கொண்டிருக்கும். அப்போ பிஜேபியினுடைய அந்த நிழலே இருக்கக்கூடாதுன்னா
ஒண்ணு அதிமுக எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாக்கப்படக்கூடாது, இல்ல அவர்கள் அமைச்சர்களாக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டால் அதிமுக எம்எல்ஏக்கள் எதிர்காலத்துல அதிமுக எம்எல்ஏக்களாகவே இருக்கக்கூடாது, அவங்க தாவேக எம்எல்ஏக்கள் ஆயிரும். அப்படி வந்துட்டு பிஜேபியுடைய கிரிப் இருக்கார். இதுதான் அவங்களுடைய நோக்கம். அதற்காக ரவிக்குமார் கூறியிருக்கிறார். என்றாலும் அவர் சட்ட ரீதியாக கூறியது எல்லாமே சரி. குறிப்பா அந்த சுபாஷ் தேசாய் வழக்குல இருந்து அவர் கோட் பண்ணியது ரொம்ப முக்கியம். அந்த வழக்குல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, விப் மஸ்ட் கம் ஃப்ரம் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நேற்றைக்கு முன்தினம் நமக்கு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ கொடுத்த இன்பதுரை அவர்களும் சுட்டி காட்டி இருக்கிறார். அதிமுக ராஜ்யசபா எம்பியும் வழக்கறிஞருமான இன்பதுரையின் பதிவை பார்த்தீர்களா? அவர் ஒரு முக்கியமான எக்ஸ் பதிவு வெளியிட்டு இருக்கிறார். அதுல அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, நாடாளுமன்றத்தில் 1993 நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற குதிரை பேரம் மூலம் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா எம்பிக்கள் ஆதரவை குறுக்கு வழியில் பெற்ற அன்றைய பிரதமர் நரசிம்மராவ், பூட்டா சிங் ஆகியோர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்தது போன்று தற்போதும் முதல்வர் விஜய் மீது வழக்கு வர வாய்ப்புள்ளது அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார். இது ஆக்சுவலா ஒரு முக்கியமான விஷயம். அன்னைக்கு பூட்டா சிங் மீதும் நரசிம்மராவ் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதோடு மட்டுமல்ல, அப்ப அமைச்சராக இருந்த ஜேஎம்எம் தலைவர் ஷிபு சோரன் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார். மத்திய அமைச்சராக இருக்கிற போதே ஷிபு சோரன் தலைமறைவாகவும் இருந்தார். இத்தனைக்கும் அவருக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு உண்டு. இசட் பாதுகாப்போட அவர் எங்க இருக்கிறான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படி அவருக்கு இசட் பாதுகாப்பு உண்டு, இசட் பிரிவு பாதுகாப்பு கீழே இருக்கக்கூடிய ஒருத்தர் எங்க இருக்காரு, எப்படி அவருடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் கண்காணிக்கப்படும், ஒவ்வொரு மூமெண்ட்டும் ரிஜிஸ்டர் ஆகும். தனக்குரிய பாதுகாப்புடனேயே அவர் தலைமறைவாக இருந்தார். அவரை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏகப்பட்ட கூத்தப்ப நடந்தது. அதனால இந்த இப்போ சொல்லப்படக்கூடிய இந்த குதிரை பேரம் தொடர்பான விவகாரங்களுக்கு பல முன்னுதாரணங்கள் இருக்கின்றன. இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்களை நேற்று முன்தினம் இன்பதுரை அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அவரும் இந்த சுபாஷ் தேசாய் கேஸை பற்றி அவர் விவரித்திருக்கிறார். அதனால இதுல ரெண்டு முனை இருக்கு. ஒண்ணு, அதாவது விஜய் அரசுக்கு ஆதரவு அளிப்பது அப்படிங்கிற முடிவெடுத்து தனியாக செயல்பட்டு இருக்கும் அதிமுக எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்படலாம். அது இம்மிடியட்டா நடக்காது. அது கேஸ் அது இது நிறைய இருக்கு. அது ஒரு பெரிய ப்ராசஸ். அது எப்படி 1 வருஷம் 1.5 வருஷம் இழுத்துருவாங்க. அதுவும் ஆகலாம். இன்னொன்னு, ரெண்டாவது ஆங்கிள், இந்த முதல் ஆங்கிள்ங்கிறது ரவிக்குமார் இதுவரைக்கும் சொல்லிட்டு வந்த ஆங்கிள். இன்பதுரை வைக்கக்கூடிய ரெண்டாவது முக்கியமான ஆங்கிள் என்னன்னா, முதல்வர் மீதே நடவடிக்கை எடுக்கப்படலாம் அப்படிங்கிறார். சோ ரவிக்குமார் சொன்னது அதிமுக எம்எல்ஏக்கள் மீதான நடவடிக்கை பற்றியது. இன்பதுரை சொல்லுவது முதல்வர் விஜய் மீதான சட்டபூர்வ நடவடிக்கை தொடர்பானது. அதுக்கு அவர் ஒரு பிரசிடென்ஸ், ஒரு முன்னுதாரணத்தை கோட் பண்றார். அதுதான் இந்த ஷிபு சோரன் தொடர்பான விஷயத்துல குதிரை பேர வழக்குல பூட்டா சிங் மீதும் நரசிம்மராவ் மீதும் சிபிஐ வழக்கு பதிந்தது அப்படிங்கிறது. அன்னைக்கு நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டர், அதை மறந்துடக்கூடாது. இன்பதுரையின் பதிவுக்கு பின்னால் இருக்கும் அரசியல் நோக்கம் என்ன? இன்பதுரை இந்த பதிவின் மூலம் விஜயை எச்சரித்திருக்கிறார். இப்ப இருக்கிற இந்த குதிரை பேரம் தொடர்பான விஷயங்களை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, நாங்க சொல்றோம், தயவு செய்து கேளுங்க. ஆனானப்பட்ட நரசிம்மராவ் பூட்டா சிங்கே சிக்கின விஷயம் இது. ஆல்ரெடி டிடிவி தினகரன் சொல்லி அது தொடர்பாக விசாரணைக்கு ஆளுநரும் உத்தரவிட்டு இருக்கிறார். சோ ஏதோ ஒண்ணு ஆல்ரெடி இனிஷியேட்டும் ஆயிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில போய் வம்புல மாட்டிக்காதீங்க. சோ இப்ப தனியாக பிரிந்து வந்திருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை எங்கேஜ் பண்ணாதீர்கள், அது உங்களுக்கு நல்லதல்ல என்பதை ரொம்ப நாசுக்காக சட்டபூர்வமாக சுட்டிக்காட்டி இருக்கிறார் இன்பதுரை. எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் கூட்டாக வெளியிட்ட அறிக்கையை படித்தீர்களா? எஸ், அது கம்ப்ளீட்டா படிச்சேன். அதுல ஒரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் ஆணைய மற்றும் நீதிமன்ற சட்டப்படி ஒரு இயக்கத்தில் பிளவு ஏற்பட்ட நிலையில் ஒருவரை நீக்கவோ அல்லது சேர்க்கவோ இரு பிரிவினருக்கும் அதிகாரம் கிடையாது அப்படின்னு எஸ்பி வேலுமணியும் நத்தம் விஸ்வநாதனும் கூட்டாக அறிக்கையில் சொல்லி இருக்கிறார்கள். சோ இரு பிரிவினருக்கும் அதிகாரம் கிடையாதுங்கிறாங்க. அதாவது எடப்பாடியாருக்கும் அதிகாரம் கிடையாது, தங்களுக்கும் அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு அதே அறிக்கையில இன்னொரு இடத்துல எடப்பாடியாரால் நீக்கப்பட்டவர்கள் அவர்கள் வகித்த அதே பொறுப்புகளில் தொடர்வார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறார்கள். எங்க நீக்கவோ சேர்க்கவோ யாருக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம்
நீக்கப்பட்டவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள் அப்படின்னு இவர்கள் எப்படி சொல்ல முடியும்? இவர்களுக்கு எங்கிருந்து அந்த அதிகாரம் வந்தது? எனக்கு ஒன்றும் புரியல. ஒரே முரண்பாடாக இருக்கிறது. சரி, அதை தாண்டி இன்னொன்னு, எஸ்பி வேலுமணி இதை தவிர்த்து தனியா ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருக்கிறார். அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி உண்மையின் நிலையை இந்த நேரத்திலும் உணராமல் அறிக்கை விட்டிருப்பது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு தெரிவித்திருக்கிறார். சோ அவரே தன்னுடைய அறிக்கையில அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என்பதை உறுதி செய்திருக்கிறார். ரிட்டனா சோ தங்களுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இதை சட்டபூர்வமா சொன்னால் அதிமுக என்கிற அரசியல் கட்சியின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கறத எஸ்பி வேலுமணி உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருங்கிறதா ரொம்ப முக்கியம். அவர் என்ன சொல்றாருன்னா, மக்கள் ஆதரவு பெற்ற தாவேக அரசுக்கு ஆதரவு அளிப்பது என்கிற அரசியல் அறத்தோடு அதிமுகவின் ஆதரவை பெரும்பான்மை சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வழங்கி உள்ளோமே தவிர அப்படின்னு அவர் சொல்ல வருகிறார். அதாவது எஸ்பி வேலுமணியுடைய பார்வையில மக்கள் ஆதரவு பெற்ற தாவேக அரசுக்கு ஆதரவு அளிப்பதுங்கிறது அரசியல் அறமாகப்படுகிறது. இப்போ ஒரு கட்சி மக்கள் ஆதரவோட பெருமளவு வெற்றியை பெற்றாகிவிட்டது என்றால் அதற்கு நம்ம ஆதரவு கொடுத்துடுறோம், அதுதான் அறம். இதுதான் எஸ்பி வேலுமணியுடைய பார்வை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். கேரளத்துல பெருமளவு தொகுதிகளில் காங்கிரஸ் வென்றிருக்கிறது. எனவே 3 எம்எல்ஏக்களை பெற்றிருக்கக்கூடிய பிஜேபியின் அறம் என்ன அப்படின்னா காங்கிரஸை ஆதரிப்பது. இதுதான் எஸ்பி வேலுமணியுடைய பார்வை. அதுக்காக சொல்றேன், இது பேர் எது அறம்? எடுத்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருப்பது அறம். எதை நம்பி உங்களை ஜெயிக்க வைத்தார்களோ அதற்கு விசுவாசமாக இருப்பது அறம். இல்ல வேலுமணியோட ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, எந்த ஒரு கட்சியை மக்கள் பெருவாரியாக ஜெயிக்க வைத்திருக்கிறார்களோ அப்படி ஜெயிக்கிற கட்சிக்கு விசுவாசமாக இருப்பது அறம் அப்படிங்கிறார். நான் கேட்கிறேன், தொண்டாமுத்தூர் மக்கள் தாவேக்காவை தோற்கடித்துத்தான் வேலுமணியை ஜெயிக்க வைத்தார்கள். தன்னை வெற்றி பெற செய்த மக்களுக்கு விசுவாசமாக இருப்பது அறமா, தனக்காக தன் தொகுதி மக்களால் தோற்கடிக்கப்பட்ட தாவேக்காவுக்கு முட்டு கொடுப்பது அறமா? இதை வேலுமணியின் மனசாட்சிக்கே விட்டு விடுகிறேன். ஆதிராஜா சொன்னது போல லாட்டரி பணம் விளையாடுகிறது. லாட்டரி சீட்டு பணத்தை 1000 கோடி ரூபாய்க்கு மேலே வாங்கி இந்த கட்சியை பிளவு பண்ணி ஒரு பெண்மணியை கட்சிக்கு தலைவியாக்கணும்னு இந்த திட்டம் போட்டான். லாட்டரியை ஒழித்து கட்டியவர் ஜெயலலிதா. அவரின் வாரிசுகள் என்று சொல்லிக் கொள்ளும் சிலர் லாட்டரி மன்னரின் பின்னால் சுற்றி கொண்டிருப்பது என்ன வகை அறம்? இதை எஸ்பி வேலுமணியும் CV சண்முகம் தான் விளக்கணும். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.